உங்ககிட்ட இதை பற்றி நான் நிறைய சொல்லணும்னு நினச்சேன். ஏன்னா எனக்கு இந்த கமெண்ட்ஸ் நிறைய வருது, வேறு மெத்தடில் வருது. டே 13 ஆஃப் ஆர் 100 days வெயிட் லாஸ் சேலஞ்ச். இன்றைக்கி June 30, அதோட கிளிப்பிங் தான் இன்றைக்கி பார்க்குறீங்க. நல்லா திங்கிற, இதுக்கு பேர் டயட்டாமா தூ அப்படிங்கிற ஒரு கமெண்ட். இந்த கமெண்ட் மட்டும் இல்லை, நிறைய கமெண்ட். நான் இந்த பிளேட் காட்டுறப்போ இப்படி சாப்பிட்டிங்கன்னா வெயிட் குறையாது, இவ்வளோ திங்கிறியே, இப்படி தான் திம்பாங்களா, இப்படி தின்னு தான் வெயிட் ஏறி இருக்க, இந்த மாதிரி நிறைய வருது. பட் இந்த இதை விடுங்க. சில பேர் வந்து இப்படி சாப்பிட்லாமான்னு கேட்குறவங்களுக்கு நான் இந்த கமெண்ட் சொல்கிறேன். இந்த மாதிரி கமெண்ட் பண்ணுறவங்க நான் என்ன பண்ணாலும் கமெண்ட் பண்ணுவாங்க, ஸோ அவங்கள விட்டுருங்க. பட் கொஞ்சம் ஹர்ட்டாக தான் ஆகுது, அது ஆகுது தான். டயட்டுங்கிறது நம்ம பட்னி கிடக்கிறது கிடையாது. நாளைக்கு July 1 நான் போய் ஒரு பிளட் டெஸ்ட்லாம் வேறு எடுக்க போகிறேன். நியூட்ரிஷனிஸ்ட்டையும் கன்சல்ட் பண்ணிக்கலான்னு. நான் இதுக்கு முன்னாடியும் கன்சல்ட் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஃபைபர், ப்ரோட்டீன், ஃபேட்டு, கார்ப் எல்லாம் இருக்கிற மாதிரி மிக்ஸ்டாக எடுத்துக்கிறேன். ரொம்ப பட்னி கிடக்குறோம், ரொம்ப எதையுமே விட்டுறோம், எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம ஒரு முனிவர் மாதிரி சாப்பிட்ணும் அப்படிங்கிற எந்த அவசியமுமே நீங்கள் டயட்டில் இருக்கீங்கன்னா கிடையாது. அப்படி இருந்து குறைச்சிங்கன்னா, நான் அந்த மாதிரியும் குறைச்சிருக்கேன். அப்படி இருந்து குறைச்சிங்கன்னா நீங்கள் நார்மல் ஃபுட் சாப்பிட்டதுமே அது வந்து பேக் வந்துடும். ஸோ அது வந்து ஹானஸ்ட்டாக கேட்டவங்களுக்காக எனக்கு சொல்லணும்னு தோணுது. நான் என்னென்ன சாப்பிட்டேன் அப்படிங்கிறதுலாம் நான் ஸ்க்ரீன்லேயே போட்டுடுறேன். அண்ட் வாக்கிங் வந்து ஒரு 32 minutes போயிருந்தேன்.